வணக்கம்மா. மகா சிவராத்திரி அன்று என்ன மாதிரி விரத முறைகள் இருப்பது சிறப்பு? என்ன விஷயங்கள் செய்வது நல்லது? அது இந்த மகா சிவராத்திரியில என்ன பண்ணணும், தவங்களையும் மேற்கொள்ளணும். யாக பூஜைகள், யாகங்கள், அவன் வளர்க்கறது. அவன்ல எப்படின்னா, இதுல எப்படின்னா மகா சிவராத்திரி, அமாவாசை இது ரெண்டும் சேர்ந்தே வரும். 24 மணி நேரம் அமாவாசை சேர்ந்தே வரும் முன்ன பின்ன. அப்ப அந்த அக்னியில தன்னுடைய முதியோர்கள், மூதார்கள், முன்னோர்கள், பித்ருக்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், அக்னியில அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், ஒரு ஜாக்கெட், ஒரு சேலை, நெய், பலகாரங்கள், நவதானியங்கள் இதெல்லாம் அக்கினியில சமர்ப்பணம் பண்ணணும். சில பெரிய பெரிய இடங்கள்ல தங்கங்களே சமர்ப்பணம் பண்ணுவாங்க. கிரக கல்லு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பசுமாடு வெள்ளியில வாங்கி சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அரிய பொருள்கள்லாம் இந்த நாள்ல அதுல போடுவாங்க. அதே மாதிரி எள்ளு மிட்டாய், எள்ளுல சீடை இதெல்லாம் கொண்டு பூஜை முடிஞ்சதும் அதை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கொடுக்கணும், மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இது இந்த நாட்கள்ல தவங்களை மேற்கொள்வாங்க. நான் இந்த வட்டம் என்ன பண்ண போறேன்னா, யாகம் வளர்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தோஷங்கள், தேக தேவாலயா பிரக ஜீவ தேவா ஜனார்த்தனா தீயத் அஞ்சான நிர்மாலியும் சோகம் பாவன பூஜைய, நம்மளுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி தன்னுடைய தலையில, என்னுடைய தலையில சிவனை வைத்து அது மேல கங்காபிஷேகம் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் ஐயர்கள்லாம் அந்த கங்கைக்கு உயிர் ஊட்டம் கொடுக்கறது. கங்காய நம, யமுனாய நம, கோதாரி நம, சரஸ்வதி நம, நர்மதா நம, சிந்துவே நம, காவே நம, சப்தகோடி மகாசமுத்திரனை அவகையாமின்னு அந்த கங்கைக்கு சக்தி உண்டாக்கி அந்த கங்கையை கொண்டு நமக்கு தலையில விடுவாங்க. அதாவது தலைமேல் லிங்கம் இருக்கும், லிங்கத்துக்கு அந்த தண்ணியை விடுவாங்க. அந்த தண்ணியில தன்னுடைய மேனி நினையும். அப்ப என்ன 11 மணிக்கு 11:30 அப்படிதான் இருக்கும், 12, 11:45 நம்ம இதை குளிச்சுட்டு அதோட போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி யாகங்கள் வளர்க்கணும். ஓ, இந்த வருஷம் நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்க இல்லையா? இந்த வருஷம் இதேதான் பண்ண போறேன் நானு. கண்டிப்பா எல்லா மக்களும் நேர்ல அதை பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நேர்ல பார்த்து பயனடைஞ்சா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாத்திரம் இல்லம்மா, இதே போன வருஷம் இந்த வருஷத்துல குழந்தை கேட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. போன வட்டம் கூட நான் சாட்ல போட்டிருக்கேன். காசு தவுட்டுக்கு வித்து வாங்கிட்டு போனாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய தவுட்டுக்கு வித்துறணும். அடுத்த குழந்தையாக பாவிச்சு வளர்க்கணும், சொந்த குழந்தையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். அதுக்காகவும் இந்த வருஷம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டி இருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ், ஒருத்தவங்க ஜட்ஜஸ் ஆயிட்டாங்க வடநாட்டுல. அவங்க வர்றாங்க 11ஆம் தேதி வர்றாங்க. உங்களுக்கு லீவு கிடைக்கல, ஜட்ஜா ஆயிட்டாங்க. ஒருத்தவங்கள ஜட்ஜஸ் ஆக்கிட்டேன். ஆக்கினதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்துச்சு. நான் என்னால ஒண்ணுமே அசைக்க முடியாது. நான் என்ன இருக்கு, என்னால எதுவுமே ஆக்க முடியாது. என்ன கொண்டு இறைவன் எதை செயல்படுத்தி கொண்டு இருக்கான். அதுல ஒருத்த டாக்டர், இப்படி நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தையதான் நாளைக்கு என்னுடைய இறுதி காலத்துல நிக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, புதுசா 2 தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு தம்பதிகளுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெய்வ குழந்தைய பிறக்கணும்னா அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் குழந்தை பிறக்கும்ங்கிறத நான் சொல்லி அந்த டேட் எல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கேன். இந்த மகா சிவராத்திரிக்கு அது மாத்திரம் நிறைய பேர் அன்னதானத்துக்கு, சாப்பாட்டுக்கு இதெல்லாம் அவங்க பொருள் ரீதியாவும் ஏதோ செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செஞ்சாலும் செய்யாதவங்களுக்கும் சேர்த்து நான் இந்த தவங்களை மேற்கொள்வேன். கண்களை மூடி தியானத்துல இருப்பேன். அப்ப ஐயர் பிராமணர்கள்லாம் எனக்கு யாராருக்கு தோஷம் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும், யாராருக்கெல்லாம் தோஷத்துக்கு உள்பட்டேனோனா, ஒருத்தவங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்றது, சாக்கடை கிளீன் பண்ணா உடம்புல சாக்கடைப்படாம இருக்காது. ஒருத்தவங்களுக்கு தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் போது எனக்கும் அந்த தோஷத்துடைய பிரதிபலன் அடிக்கும். அப்ப அது என்ன பண்ணுவேன், அதை நிவர்த்தி பண்ணும் வகையில இந்த பூஜையை இன்னைக்கு மேடையெல்லாம் போடல, சாதாரணமா யாக குண்ட வளர்க்குறேன். நான் உட்கார்ந்து மக்கள் பூராமே வர்ற மக்கள்லாம் யாகத்துல கலந்துகிட்டு, மெயினா யாரெல்லாம் கலக்கணும்னு ஆசை முன்பதிவு பண்ணிட்டு அவங்களும் யாகத்துல உட்கார்ந்து அவங்களே கையில அவதின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டு பூர்ண அவதி பண்ணி இறைவனுக்கு அவனுடைய எல்லா தேவதேவர்கள் கோடிகளையும் கூப்பிடுவாங்க அன்னைக்கு. அப்ப அத்தனை அதுவும் திறந்த வெளியில இருக்கும். அதே அப்புறம் கடற்கரையில. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்லணும். ஏன்னா ராமேஸ்வரம் புனித பூமியில இந்த அற்புதமான நிகழ்வு, அதுவும் உங்க கையிலால நடக்குது. அதுல கலந்துக்கிறோம்னா
ரொம்பவே சக்தி வாய்ந்த அதெல்லாம் ஒரு விஷயம். பெரிய அற்புதம் என்னன்னா, ம். சீதாதேவி இங்க உட்கார்ந்து தன்னுடைய துன்பங்களை போக்கிட்டு போக்கின இடம். நிம்மதி கிடைத்த இடம் இது. உண்மை உண்மை உண்மை. ஊட்டி தீர்த்தம் இது. ஆமா ஆமா அதனால இந்த இடம் இறைவன் கொடுத்ததே பெரிய பாக்கியம். எத்தனை ஆமா. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது கடற்கரை ஓரமாக இறைவனுடைய அந்த திருவடிய அந்த நாமத்தை சொல்லிட்டு அவரை பார்த்துட்டே இருக்கக்கூடிய அற்புத காட்சி எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஜென்மம் எனக்கு போதும், எத்தனை ஜென்மமும் வேண்டாம், ஜென்மமே வேண்டாம். என்னுடைய ஆயுள் காலம் பூரா இறைவன் மாதிரி அவருக்கு கூட இருந்து வர்ற மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய குறைகளை போக்கணுங்கிற ஆசைதான் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்கம்மா. நல்ல விஷயங்கள். நன்றிகள். நன்றிம்மா. உங்களுக்குதான் எதுவும் இது இல்லாம அன்னன்னைக்கு கரெக்டா எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறீங்க. நான் தான் நன்றி உங்களுக்கு சொல்லணும். தேவதூதர்கள் மாதிரி நீங்கம்மா. நீங்க சிரஞ்சீவியா நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.